திமுக இளைஞரணி கரை தகர்த்து ஓடும் காட்டாற்று வெள்ளம் போல் இளைஞர்களின் வீரமும் விவேகமும் விழலுக்கு இறைத்த நீராக வீணாகி விடாமல் அவை இனத்தின் எழுச்சிக்கு உரமாய், அன்னை தமிழுக்கு அரணாய், நாளைய தலைமுறைக்கு அடித்தளமாய் அமைந்திட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் திமுக இளைஞரணி துவங்கப்பட்டது. வானத்தையும் வசப்படுத்தும் வேகத்தோடு திமுக இளைஞரணி வளர்ந்து வருவதைக் கண்டு அதனை முறைப்படுத்த 1982ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் நாள் திருச்சி வாசவி மகாலில் இளைஞரணி கலந்துரையாடல் கூட்டம் முதன்முதலாக தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது. அன்றைய தினமே கழக பொதுச் செயலாளர் அவர்களால் திமுக இளைஞரணிக்கு தளபதி மு.க.ஸ்டாலின், திருச்சி சிவா, வாலாஜா அசேன், பருதி இளம்வழுதி, தாரை மணியன் ஆகியோர் அமைப்புக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை ஜெயம் ஜூலியஸ், முகவை பஞ்சவர்ணம் ஆகிய இருவரும் அமைப்புக்குழுவிற்கு கூடுதலாக அறிவிக்கப்பட்டனர். 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் நாள் பொதுச் செயலாளரால் திமுக இளைஞர் அணிக்கு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைப்பாளராகவும், திருச்சி சிவா, பருதி இளம்வழுதி, வாலாஜா அசேன், தாரை மணியன், முகவை பஞ்சவர்ணம், நெல்லை ஜெயம் ஜூலியஸ் ஆகியோர் மாநில இளைஞர் அமைப்புக்குழு உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் நாள் இளைஞர் அணிக்கு செயலாளராக தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களும், துணைச் செயலாளராக திருச்சி என். சிவா, தாரை மணியன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். அதே ஆண்டு மாவட்டத்திற்கு இளைஞரணி அமைப்பாளர் ஒருவர், 2 துணை அமைப்பாளர்கள் எனவும் நியமிக்கப்பட்டனர். 1987ஆம் ஆண்டு முதன்முதலாக ஒன்றிய நகர பகுதிக்கு இளைஞரணி அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர்கள் எனவும் நியமிக்கப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு மாவட்ட, ஒன்றிய, நகர பகுதி இளைஞர் அணிக்கு 1 அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர்கள், பேரூர் கழகத்திற்கு 1 அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர்கள் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இன்று மாவட்ட அமைப்பாளர் ஒருவர், 5 துணை அமைப்பாளர்கள் எனவும், அதுபோலவே ஒன்றிய நகர பகுதிக்கு அமைப்பாளர் ஒருவர், 5 துணை அமைப்பாளர்கள் எனவும், பேரூர் கழக இளைஞர் அணிக்கு 1 அமைப்பாளர், 3 துணை அமைப்பாளர்கள் எனவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கழக கொடியேற்று நிகழ்ச்சிக்கு ரூபாய் 100, 200 என்று இளைஞரணி வளர்ச்சி நிதியாக பெற்று, அதன் மூலம் கிடைத்திட்ட தொகை ரூபாய் 11 லட்சத்தை முதலாவதாக தலைமைக் கழகத்தில் ஒப்படைத்து, அன்பகத்தை திமுக இளைஞரணி பயன்படுத்தும் உரிமையை பெற்று தலைவர் கலைஞர் அவர்களால் 1988ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் அன்பகம் திமுக இளைஞரணி அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் முயற்சியால் 2005ஆம் ஆண்டு அன்பகத்திற்கு பக்கத்திலிருந்த காலி மனையும் வாங்கப்பட்டு, இன்று அண்ணா சாலையில் எழில்மிகு தோற்றத்துடன் காட்சியளிக்கும் அன்பகம் 2009ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் நாள் தலைவர் கலைஞர் அவர்களால் பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகப் பொருளாளர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் அயராத உழைப்பால் திறக்கப்பட்டு திமுக இளைஞரணி அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசியலில் இளைஞர்களுக்காக மாநில கட்சி ஒன்று தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். அதுதான் திமுக இளைஞரணி. கழகம் நடத்தும் விழாக்களை ஒட்டி நடைபெற்று வந்த ஊர்வலங்கள் திமுக இளைஞரணி தொடங்கிய பிறகு பேரணி என்று அழைக்கக்கூடிய பெருமையையும் பெற்றுள்ளது. கழகம் நடத்தும் விழாப் பேரணிகள் ஒவ்வொன்றிலும் திமுக இளைஞரணி
தன் வெண் சீருடை அணிவகுப்பில் புதுமை படைத்து முதலிடம் பெற்று விருதுகளையும் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் பெற்று திகழ்கிறது. 1990ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி முதன்முதலாக அமைக்கப்பட்டது. அசாம் முதல்வர் மகந்தா கண்காட்சியை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கழக மாநாடுகள் அனைத்திலும் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி மற்றும் தியாகிகள் மணிமண்டபம் திமுக இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்டதோடு, திமுக இளைஞரணி சார்பில் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்ற பயிற்சி பாசறை கூட்டங்கள் அனைத்திலும் திராவிட இயக்க கண்காட்சி அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். அன்றைய கழக துணை பொதுச் செயலாளரான தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆக்கத்தில் அண்ணா அறிவாலயம் முதல் தளத்தில் 2003 செப்டம்பர் 30ஆம் நாள் இந்திய குடியரசு முன்னாள் தலைவர் மேதகு கே.ஆர். நாராயணன் அவர்களால் கலைஞர் கருவூலம் திறந்து வைக்கப்பட்டு, இன்றும் அனைத்து தரப்பு மக்களும் கலைஞர் கருவூலம் வருகை தந்து இயக்க வரலாற்றை கண்டு வருவதை அறிவோம். அரசியல் நிலைகளுக்கு ஏற்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கழகத் தலைமையிடும் கட்டளையை முடிப்பதில் ஒரு தனி முத்திரை பதித்து வரும் திமுக இளைஞரணி அறப்போராட்டக் களத்திலும் வரலாறு படைத்துள்ளதை அறியாதவர்கள் இருக்க முடியாது. பொதுச் செயலாளர், பேராசிரியர் ஆகியோரின் ஆணைப்படி கழக அமைப்புகளின் வாயிலாக விருப்ப மனுக்கள் பெற்று கழகப் பொருளாளரும் இளைஞரணி செயலாளருமான தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 1,00,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே நேரடியாக ஆய்வு செய்து மாவட்டத்திற்கும் ஒன்றிய நகர பகுதி கழகங்களுக்கும் அமைப்பாளர் ஒருவர், துணை அமைப்பாளர்கள் 4 பேர் வீதம், பேரூர் கழகங்களுக்கு 1 அமைப்பாளர், 2 துணை அமைப்பாளர்கள் எனவும் தேர்வு செய்தவர்களில் 5,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவட்ட, மாநகர, மாநில, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் அளவில் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களாக பொறுப்பு வகிக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் 18/11/2012 அன்று மறைமலை நகரில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் பங்கேற்று சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாகும். கழக முப்பெரும் விழா. அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா. கோவையில் கழக ஆட்சியின் சாதனை விளக்க பேரணி. திருச்சியில் கழக 6வது மாநில மாநாடு. ஐம்பெரும் விழா. கழகத்தின் 7வது மாநில மாநாடும் இந்தி எதிர்ப்பு மாநாடும். சமூக நீதி பேரணி. மதுரை மண்டல மாநாடு. கழக 8வது மாநில மாநாடு. சேலத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநில மாநாடு. நெல்லையில் நடைபெற்ற கழக பொன்விழா தொடக்க மாநாடு உள்ளிட்ட விழா பேரணிகள் ஒவ்வொன்றிலும் திமுக இளைஞரணி தன் வெண் சீருடை அணிவகுப்பில் புதுமை படைத்து முதலிடம் பெற்று விருதுகளையும் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் பெற்று திகழ்கிறது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற தாய்க் கழகத்தின் பெருமையினை நிலைநாட்ட தனியார் கடைகள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றின் பெயர் பலகைகளை தமிழில் எழுதி வைக்க திமுக இளைஞரணி பெரிதும் முயற்சி எடுத்துக்கொண்டது. 1989இல் கழக அரசின் சாதனை விளக்க பேரணி கோவையில் திமுக இளைஞரணியின் சார்பில் நடத்தப்பட்டது. 1991 அக்டோபர் 12ஆம் நாள் பெங்களூரில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைக்க ஏற்பட்ட தடையை நீக்க கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கர்நாடக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விலைவாசி உயர்வை கண்டித்து 1992 மார்ச் 1 முதல் 10 வரை தமிழகம் முழுவதும் சைக்கிள் பிரச்சாரம் மற்றும் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தடா சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்டித்து 23/3/1992 அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 1992 டிசம்பர் 5 முதல் 15 வரை விலைவாசி உயர்வினை கண்டித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் பட்டி தொட்டிகள் தோறும்
சைக்கிள் பிரச்சார பயணம், தெருமுனை கூட்டங்கள் நடைபெற்றன. 1994 தமிழகம் முழுவதும் கிராமங்கள், குக்கிராமங்கள் தோறும் தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், கழக கொடியேற்று நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 1996 ஜனவரி 5 முதல் 15 வரை சைக்கிள் பிரச்சார பயணம். 1997 கழக அரசின் சாதனை விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டன. 1998 செப்டம்பர் 1 முதல் 7 வரை தமிழகம் முழுவதும் கழக அரசின் சாதனைகளை விளக்கி தெருமுனை கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. 1999 டிசம்பரில் கழக அரசின் சாதனை விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டன. 2000ஆம் ஆண்டில் மார்ச் 10 முதல் 20 வரை கழக அரசின் சாதனை விளக்க கூட்டங்கள் மற்றும் சைக்கிள் பிரச்சார பயணம் நடைபெற்றது. மக்கள் விரோத ஜெயலலிதா அரசை கண்டித்து 2002ஆம் ஆண்டு அக்டோபர் 21 தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் 10,000 பேரும் மறியலில் ஈடுபட்டு 65,000 பேரும் கைதாகியுள்ளனர். 2007 டிசம்பர் 15, 16 ஆகிய 2 நாட்கள் நெல்லையில் அகிலமே வியக்கும் வண்ணம் திமுக இளைஞரணி முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. 2010 இலங்கை தமிழர்களுக்காக இளைஞர் சங்கிலி நடைபெற்றது. 2011 விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக இளைஞரணி சார்பில் இயக்க முன்னோடிகளைக் கொண்டு பயிற்சி பாசறை கூட்டங்கள் 22 மாவட்டங்களில் இதுவரை நடத்தப்பட்டுள்ளன. அனைத்து முகாம்களிலும் திராவிட இயக்க வரலாற்று கண்காட்சி அமைக்கப்பட்டது. தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2017 ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற்ற கழக பொதுக்குழுவால் கழக செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைமை கழகத்தின் ஆணையை நிறைவேற்றும் வகையில் ஆண்டுக்கு ஒருமுறை அல்லது இருமுறை மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2008ஆம் ஆண்டு முதல் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளினை ஒட்டி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவியர்க்கு மாநில, மாவட்ட அளவில் பரிசுத் தொகை கடந்த 8 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி மாவட்ட, மாநில அளவில் பேச்சு, கட்டுரை, கவிதை ஒப்பித்தல் ஆகிய போட்டிகளை நடத்தி தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை கடந்த 11 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றது. சர்வாதிகார அதிமுக ஆட்சியில் கடற்கரை சாலையில் கற்பரசி கண்ணகி சிலை அகற்றப்பட்டது. அதே ஆண்டு 2003 ஜனவரி 12ஆம் நாள் திமுக இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தின் முகப்பில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முயற்சியால் கற்பரசி கண்ணகியின் சிலை நிறுவப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் பேராசிரியர் அவர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி தொடங்கப்படும் முன்னரே கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஏற்படுத்தி தமிழர் திருநாள், தலைவர்கள் பிறந்தநாள் உள்ளிட்ட விழாக்களை நடத்தி அதன் மூலம் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியுள்ளதோடு கழக பிரச்சார நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தி தமது இளம் பருவத்திலேயே இயக்க வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து மிசா எனும் கொடுமையான சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் அனுபவித்து இயக்க வளர்ச்சியையே தமது உயிர் மூச்சாகக் கொண்டு நாடே வியக்கும் வண்ணம் நாளும் உழைத்து வரும் நம் அன்பு தளபதி அவர்கள் கோபாலபுரம் பகுதியில் வட்ட செயற்குழு, பகுதி பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர், இளைஞரணி அமைப்புக்குழு உறுப்பினர், இளைஞரணி அமைப்பாளர், இளைஞரணி செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர், கழகப் பொருளாளர் என படிப்படியாக தமது உழைப்பினால் உயர்ந்து 4/1/2017 அன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, திமுக இளைஞரணியில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களோடு
இயக்கத்திற்காக அயராது பணியாற்றியவர்களில் பல பேர் மத்திய மாநில அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் பணியாற்றியுள்ளார்கள். இன்றும் பலர் மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களாகவும் கழக மேலமைப்பு நிர்வாகிகளாகவும் உயர்ந்த பொறுப்பினை ஏற்று பணியாற்றுவதை காண முடிகிறது. 2017 ஜனவரி 6 திரு மு.பெ. சாமிநாதன் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். கலைஞரைப் போலவே ஆற்றலும் உழைப்பும் கொண்ட அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தின் தலைவராகிவிட்ட காரணத்தினால் தளபதி அவர்களைப் போலவே உழைப்பும் ஆற்றலும் கொண்ட இளஞ்சூரியன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இளைஞர்கள்தான் வாழ்க்கையின் உதயம், நாட்டின் நம்பிக்கை, நாளைய படைபலம். தியாகசீலர் கழக செயல் தலைவர் தலைமையில் செயலாற்றுவோம் இளைஞர்களே, லட்சிய வீரர்களே, வாரீர் வாரீர். தி.மு.க. இளைஞரணி.